அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சி பலன்கள் 2025-26க்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி அன்று குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். இதன் மூலம் அவரது ஸ்தான பலமானது ஏற்கனவே போன வருடம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஸ்தான பலம் தான் இந்த வருடமும் பெறுகிறார். ஸோ அப்படிங்கும் பொழுது போன வருடம் எந்த மாதிரியான குரு பலன்கள் கிடைக்கப்பட்டதோ அதே மாதிரியான பலன்கள் தான் இந்த வருடமும் கிடைக்கும். இது உலகத்திற்கு பொதுவான சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இது தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கின்ற நிலைமையை பொறுத்து அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்பாற்போல் நன்மைகள் கண்டிப்பாக மாறுபடும். அதேபோல் அடுத்த ஒரு வருடம் இந்த மிதுன ராசியில் தான் அவர் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவரது நிலை ஒரே மாதிரி இருக்குமானா அதுவும் இல்லை. அது எப்படின்னா கிரகங்களினுடைய இணைவுகளும் பார்வைகளும் அவரது நன்மை தீமைகளை சற்று மாறுபாடாக காண்பிக்கும். அதாவது எப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ மே மாதம் இடப்பெயர்ச்சி ஆகும் பொழுது ஜூன் ஜூலையில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் அவரோடு இணைகிறார்கள், குரு பகவானோடு இணைகிறார்கள். அதுக்கடுத்து ஒரு 2-3 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிர பகவான் குருவோடு இணைகிறார். அதுக்கடுத்து 3 கிரகங்களும் கடந்து விட்டு குரு மட்டும் தனிச்சையாக மறுபடியும் மிதுன ராசியில் ஒரு சில காலங்கள் இருக்கும். இதற்கிடையில் சில வக்ரங்களும் நடக்கும். அது குரு பகவானுடைய அந்த ஒரு வருட பலனானது ஒரே மாதிரி இருக்குமானா கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுக்காக தான் நம்ம இங்கே காமிச்சிருக்கிறோம். அப்போ இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை தந்து கொண்டிருந்தாரோ அதே மாதிரியான பலன்களை தான் இந்த மிதுன ராசியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இது உலக பொருளாதாரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, போன வருடம் எந்த மாதிரியான பொருளாதாரம் இருந்ததோ அதே மாதிரியான பொருளாதாரம் தான் நீடிக்கும். குருவுடைய அந்த கடைசி 6 மாதங்கள், அதாவது ஆஃப்டர் டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் வேணால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அது என்ன காரணம் அப்படின்னா, அது உச்சத்தை நோக்கி நகரக்கூடியது, அதாவது கடகராசியை நோக்கி நகரக்கூடிய காலம். அப்படிங்கும்போது அது குரு வலிமையாக பெறக்கூடிய காலம். அப்போ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். இது உலகத்திற்கே சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் தனித்தனியாக குரு பகவானுடைய பலன்கள் பார்வையின் மூலமாக எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்பொழுது மேச ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா முழு சுபர் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு தான் அதிக நன்மைகளை தருவார் அப்படிங்கிற கூற்று ஜோதிடத்தில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மேச ராசிக்கு இப்பொழுது அவர் மிதுன ராசிக்கு வந்தால் அவருக்கு 3வது இடம். அப்போ 3ஆம் இடத்தை விட அவர் பார்வையின் மூலமாக, அவர் பொதுவான பார்வையின் பார்த்திங்கன்னா 5, 7, 9ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மிதுன ராசியில் இருந்து கொண்டு அவர் பார்வையின் மூலமாக மேச ராசியினுடைய 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அவர் பார்வை பதியும். அப்போ 7ஆம் 9ஆம் 11ஆம் வீடுகளுக்கு மூலம் அதிக நன்மைகளையும் 3ஆம் இடத்தின் மூலம் பெரிய நன்மைகள் இல்லாமையும் இந்த வருடம் இவருக்கு இருக்கும். ஸோ அப்போது 3ஆம் இடம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு தான் வலிமை அதிகம், பலன்கள் அதிகம்ன்றதுனால இருக்கின்ற இடத்தில் பெரிதளவு நம்ம எதிர்பார்ப்புகளை வச்சுக்கக்கூடாது. பொதுவாகவே குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இது கோச்சார பலன்கள் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். தனிப்பட்ட ஜாதகத்துலையுமே உங்களுக்கு எத்தனாவது வீட்டில் இருக்கோ அந்த இதை பொறுத்து அதே மாதிரி அவர் தனிச்சிருக்காராங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அந்த வீட்டினுடைய பலன்களை பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காம வந்தாலே வாழ்க்கையில் பல தோல்விகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ இது ஒரு பொதுவான விஷயம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சிகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு பெரிய அளவு எந்த ஒரு புதிய முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிறத பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு எதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல தான் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த 3ஆம் இடத்திலிருந்து கொண்டு அவர் பார்வையின் மூலமாக 7, 9, 11ஆம் வீடுகளை பார்க்கிறார். இங்கே 7 என்பது கலஸ்திர ஸ்தானம், அதாவது திருமணம், கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், 7வது ஸ்தானம். ஸோ அந்த இடத்தின் பலன்கள் கண்டிப்பாக நன்மைகளை ஏற்படுத்தும். அப்படி என்றால் இந்த வருடம் மேசராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கான வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமணத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இந்த வருடம் இவர்களுக்கு உண்டு. அதேபோல் 9ஆம் வீடான தந்தை ஸ்தானத்தையும் பார்வையால் பார்க்கிறார். அப்போ இவங்க ராசி என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்களுடைய தந்தைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. தந்தை வழி உறவுகளோட நல்ல ஒரு உறவு மேன்மை கண்டிப்பாக இருக்கும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமும் கூட, அதிர்ஷ்டஸ்தானமும் கூட. அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக இந்த வருடம் உண்டு. அதேபோல் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது ரொம்ப நாளாக தடங்களாகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த டைமில் அவங்களுக்கு கைகூடும். ஏனென்றால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ ஒரே நேரத்தில் 7, 9, 11ங்கும் பொழுது திருமணத்தால் ஏற்படக்கூடிய லாபம், தந்தையால் ஏற்படக்கூடிய லாபம், தந்தையின் உறவுகளால் ஏற்படக்கூடிய லாபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதேபோல் 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதன் மூலம் உங்களுடைய ஜாதகத்தில் குரு நன்றாக இருந்தால் மட்டும்
நீங்கள் அதிர்ஷ்டசாலி இந்த வருஷம். அதுவே வந்து குரு பகவான் சற்று நல்லா இல்லாத நிலையில் இருந்தார் அப்படின்னா இதிலெல்லாம் சில பாதகங்களும் ஏற்படும். ஸோ அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். அதே போல் யாராவது வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி போக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் அது கண்டிப்பாக கைகூடும். ஏன்னா 9, 11ங்கும்போது 2 சம்மந்தப்படும் பொழுது கண்டிப்பாக அந்த வாய்ப்பும் உண்டு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 3, 7 சம்மந்தப்படுது. அதாவது 3ஆம் இடத்தில் கொண்டு 7ஆம் பார்வை பார்க்கும்போது, அதாவது 3 என்பது வந்து வெற்றி ஸ்தானம் மட்டுமல்ல காமஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியது. அது அப்போ 3, 7 தொடர்பு வரும்பொழுது கிட்டத்தட்ட அந்த விஷயத்திலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருப்பின் ஆண்களிடத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதேமாதிரி ஆண்களாக இருப்பின் பெண்களிடத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா காதல் திருமணம் ஆகிறது வேறு, காமமாகிட்டு அது ஒரு மாதிரி கொண்டு போகிறதுங்கிறது வேறு. ஸோ அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதையும் பார்க்கும்பொழுது சப்போஸ் குரு உங்கள் இதில் கெட்டிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான சில தொந்தரவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதேபோல் 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம் கூட. அப்போது இந்த இடத்துல உங்களுடைய தைரியத்தை டெஸ்ட் பண்ணுற மாதிரி சில சம்பவங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் செய்யும் பொழுது சில அதில் பாதகத்தையும் ஏற்படுத்துவார். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இடம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அவர் பார்வையின் மூலமாக நல்ல இடங்களை தான் பார்க்குறார். ஏன்னா கணவன் மனைவி ஸ்தானம், அதே மாதிரி பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், தந்தை ஸ்தானம், அதே மாதிரி லாபஸ்தானம், இதெல்லாமே நல்ல முக்கியமான ஸ்தானங்கள் வாழ்க்கையில். அந்த ஸ்தானங்கள் குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பல நன்மைகளை இந்த வருஷம் தர இருக்கிறார். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ கண்டிப்பாக பல நன்மைகள் இருக்கிறது இந்த வருடம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்கு ஒரு 75% நல்லது தான் நடக்கும். இதுவரை பார்த்த பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. ஓகேங்களா? கோச்சார பலன்கள் என்பது தற்போதைய நிலையில், அதாவது குரு பகவான் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு போவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகத்தின் நிலையை பொறுத்து, அதாவது குரு பகவான் எந்த லக்னத்திற்கு எந்த இடத்துல இருக்கார், ஸ்தான பலம் எப்படி பெறுகிறார், வலிமையோடு இருக்காரா அப்படிங்கிற எல்லாத்தையும் வச்சு கண்டிப்பாக பலன்கள் கண்டிப்பாக முன்பின மாறுபடும். ஸோ அவருடைய பார்வை வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட பார்வையின் மூலம் ஏற்படக்கூடிய பலன்களை தெரிந்து கொள்ள கண்டிப்பாக நீங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவையாவது கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்பு கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பருக்கு பார்த்து தொடர்பு கொள்ளவும். ஸோ தொடர்ந்து இது மாதிரியான நல்ல வீடியோக்கள் அடுத்தடுத்து வர இருக்கிறது. ஸோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.